திமுகவிலிருந்து விலகி தற்போது அதிமுகவில் இருந்திருக்கக்கூடிய எஸ்ஆர் கோபி அவர்கள் நம்மோடு இருக்கார். கேட்கலாம். இல்லை, நீங்கள் ஒரு திமுகவுடைய நிர்வாகியாக இருந்திருக்கிறீங்க, தொடர்ந்து திமுகவில் செயல்பட்டுருக்கீங்க. எதனால் திடீரென திமுகலேருந்து விலகி இருக்கிறீங்க? இப்போ அதிமுகவுக்கு வந்ததுக்கான முக்கிய மரியாதை, எங்களோட உழைப்புக்கு தகுந்த மரியாதை கொடுக்கல. 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்லைங்க, 20 ஆண்டுகால உழைப்புங்க. எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களெல்லாம் எங்களுக்கு இது செய்யக்கூடாதுன்ற மூடில் தலைமை இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ நாள் தான் போராட முடியும்? என்ன தகுதி இல்லைன்ற சொன்னால் நம்ம தகுதியை வளர்த்துக்கலாம். எதுவுமே சொல்லாமல் பாராமுகமாக இருந்தால் நான் எத்தனை நாளைக்கு நான் இருக்க முடியும்? என்னை நம்பி இத்தனை குடும்பம் இருக்குது. நான் அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ண வேணாமா? உங்கள் கட்சி இடைத்தேர்தலுக்கும் அவ்வளோ உழைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 1997 மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சராக இருந்த தங்கப்பாண்டியன் அவர்கள் மறைஞ்சிட்டார். அந்த தொகுதிக்கு 97 பை எலெக்ஷன் வருது. அப்போ அண்ணன் அழகிரி அவர்கள் ஆணையிட்டார்கள், இந்த தொகுதி எப்படி வேணாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு. எல்லா பேரும் சேர்ந்து களப்பணியாற்றினோம். அதில் வீரசோழன்ற கிராமத்தில் பெரிய கலவரமே ஆகி பெரிய பிரச்சனையாகி அதுலேருந்து தப்பிச்சு அதில் ஆளுங்கட்சியாக இருந்த எங்கள் மேலேயும் வழக்கு போட்டாங்க. போலீஸார் அடித்து, இந்த பக்கம் துப்பாக்கியில் அடித்து, உள்ள ஒரு பிளேட்டே வச்சுருக்கேன். எங்கள் அளவுக்கு திமுகவில் கஷ்டப்பட்டவங்க யாராவது காமிக்க சொல்லுங்கள். என்ன இனிமேல் எந்த இயக்கத்துலையுமே இல்லை, எந்த இயக்கத்தையும் இல்லாமல் நான் ஒதுங்கி போயிடுறேன். உங்களோட அதிருப்தி புரியுது. இந்த அதிருப்தியை வந்து திமுக தலைமையிட்ட கொண்டு போனீங்களா, முக்கியமாக திமுக தலைவர்கிட்ட கொண்டு போனீங்களா? இப்போ நீங்கள் போனால் அந்த அறிவாலயத்துக்குள்ளே நேராக இப்போ வந்தோம், எடப்பாடியார் நேராக உள்ளே போயிட்டோம். அறிவாலயத்துக்குள்ளேயே போக முடியலங்க. ஒரு சாதாரணமாக நான் போய் சொன்னேன்னு நினைக்க வேண்டாம், நீங்களே போய் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். சாதாரணமாக போய் இந்த முதலமைச்சரை போய் பார்க்க முடியல. அவர் கனவு உலகத்தில் தன்னைய மன்னராகவே நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதை கலைச்சி, அவரோட கனவெல்லாம் கலைச்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்பார்கள். அதற்கு எங்களோட உயிரையும் கொடுத்து உழைத்து வெற்றி பெற செய்வோம். நன்றி. மதுரை பொறுத்த வரைக்கும் நன்றி. எஸ்ஆர் கோபி அவர்கள் அழகிரியுடைய ஆதரவாளராக அறியப்பட்டவர். அவர் தொடர்ந்து திமுகவில் பயணித்து வந்த நிலையில் தற்போது நிலையில் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய பசுமை வழி சாலையில் இருக்கும் எதிர்க்கட்சித் தலைவரும் அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் அதிமுகவில் எஸ்ஆர் கோபி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் எதனால் திமுகவிலிருந்து விலகினார், அதேபோன்று திமுகவில் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த திடீரென திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் மதுரை அரசியல் வட்டாரம் என்பது பரபரப்பாக மாறியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் சுரேஷ்குமார்.